ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஜூலை 29 ஒரு நாள் மட்டும். இதுல எங்க சார் நீங்க பி. வாசு சார மீட் பண்ணீங்க? நீங்க வந்து ஸ்ரீதர் சார் கிட்ட பி. வாசு சாரும் அசிஸ்டண்டா இருந்தாங்களா? ஆமாம், ஓகே. அது வந்து 2ஆவது படத்தில். ஓ, ஓகே ஓகே. ம். மோமஞ்சி ஃபர்ஸ்ட் படம். ம். 2ஆவது படம் மீனவ நண்பன், ஓகே. எம்ஜிஆர் சார் வச்சு. ம். ம். அது மீனவ நண்பன் போது என்னென்னா, அப்போ வந்து 2 இது சொல்லுவாங்க. அது வெளியே ஜனங்க பேசிக்கிறது தான். சிவாஜி குரூப்பு, எம்ஜிஆர் குரூப்பு, ம். ம். புரியுது. 2. ம். இதில் நான் வந்து சிவாஜி குரூப்பை சேர்ந்தவன், ஆஸ் இட் இஸ். ஓகே. ம். புரியுதுங்களா? புரியுது. ஸோ மீனவ நண்பன் ஷூட்டிங் போகும்போது எனக்கு ஒரே டென்ஷன். ம். ஏன்னா அப்போ நிறைய ரூமர்ஸ் வரும், எம்ஜிஆர் உதப்பார், அடிப்பார், இடிப்பார், இந்த மாதிரி நிறைய சொல்லுவாங்க. ஓகே. நம்ம சிவாஜி குரூப்பில் இருக்குமே உடனே போய் சேர்த்துப்பாங்களா நம்மளை, ம். இல்லை வேலை விட்டு இந்த படத்தோடு வேலையை விட்டு வெளியே வந்துடுமா ம். ம். அப்படின்னு எனக்கு மைண்டில் ரொம்ப குழப்பம். ம். சக்கி சார்ட்ட கேட்டேன், சக்கே அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ வாயா அப்படின்னு கூப்பிட்டு போயிட்டார். ம். எனக்கு ஸ்டுடியோவில் போய் அங்கே இறங்குனதுலேருந்து பக்குங்கிறது என்ன நேரம் வெளியே போவோன்னு தெரியலையேன்னு. ஓகே ஓகே. யார் வந்து என்ன சொல்லுவாங்களோ அப்படின்னு. ம். அப்படி இருக்கும்போது காஸ்டியூம்கிட்ட போய் என்னென்ன இன்றைக்கி என்னென்ன சீனு, இது யார் யார் ஆர்டிஸ்ட்டு, என்னென்ன காஸ்டியூம் கொடுக்கணும் கொடுத்துட்ருங்க. ஒருத்தர் வந்தார் அங்கேருந்து, இப்போ யாருங்க பாரதினார். ம். நான் தான் சார் அப்படின்ட்டு போயிட்டார். ம். என்னப்பா அது எனக்கு புரியவில்லை, என்ன நடக்குதுன்னு தெரியலையான்ட்டு, சரி நம்ம வேலையை பார்ப்போம், பார்க்குற வரைக்கும் பார்ப்போம், இல்லையா போக வேண்டியதான்ட்டு அடுத்து வேறு ஏதோ ஒரு ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கும். இன்னொருத்தர் வந்தார், எம்மா சந்தானம் பையன் யார் ம். அப்படின்னாரு. நான் தாங்க. உன் பேர் பாரதி. சரி சரி அப்படின்ட்டு போயிட்டார் அவரும். எனக்கு ஒரே இன்னும் குழப்பஞ்சாயிச்சே போச்சு, ஓகே. என்ன மாத்தி மாத்தி நடக்குது வந்து கேட்டுட்டே இருக்காங்க. என்ன நடக்குதுன்னு தெரியலையேன்னு. அப்புறம் நான் சாப்பிட உட்காரும்போது ஒருத்தர் வந்தார். ம். இப்போ எங்க சந்தான பையன் ஒருத்தர் அசிஸ்டண்டாக இருக்காங்க, யார் அவர்? நான் தாங்க. உன் பேர் என்னையா? பாரதி. ஓ, நானும் உங்கள் அப்பாலாம் ரொம்ப ஃப்ரெண்டியா, ம். நாங்கள்லாம் ஒன்றா நாடக குரூப்பில் இருந்தவங்கன்னு. அப்போ தான் எனக்கு நான் ரிலாக்ஸ் ஆச்சு. ஸோ ஓகே. இவங்க எல்லாருமே வந்து அப்பா பேரை கேட்டுட்டு என்னை பார்க்க வந்திருக்காங்க. ம். ம். புரியுது. ம். எல்லாமே அப்பா கூட ஒர்க் பண்ணவங்க, பழைய ஆளுங்க எல்லாம். ம். ம். அப்போ தான் எனக்கு நிம்மதியாச்சு. அப்போ நிம்மதியாக உட்காந்துருந்தேன். அப்போ இன்னொருத்தர் வந்தார். எப்பா இங்கே பாரதி யாருங்க அசிஸ்டன்ட் டைரக்டர்னு கேட்டார். நான் தான் சார்னேன். இப்போ என் பேர் பீதாம்பரம், நான் தான் எம்ஜிஆர் சாருக்கு மேக்கப் மேன், இது என் பையன் வாசு, ம். ம். நீலேருந்து உங்க கூட ஒர்க் பண்ணுவார் அப்படின்னு. அப்படி தான் வாசு சேர்த்து விட்டார். ஓகே ஓகே. அப்படிதான் வாசு சார் உங்களுக்கு அறிமுகம். ஓகே ஓகே. நீங்களும் வாசு சாரும் சேர்ந்து தான் உங்களுடைய முதல் படம் பண்ணீங்க இல்லையா? ஆமாம், பன்னீர் பன்னீர் புஷ்பங்கள். புஷ்பங்கள். அதிலோட அந்த பன்னீர் புஷ்பங்களோட ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷாட் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஒரு ட்ரீலேருந்து கேமரா டில்டன் ஆகி அந்த 2 பேரும் நாங்கள் ஒரு சாங் தான் எடுத்தேன் நான். ம். ம். நான் அது வந்து சாங் கூட வந்து எனக்கு எப்பயுமே திரைப்படத்தில் வந்து சாங் இன்னும் கூட எனக்கு வந்து அது டிஸ்டர்ப் பண்ணுன்னு ஒரு ஃபீலிங் மைண்டில் எப்பயுமே உண்டு. ஸ்டோரியோட அந்த நரேஷனையா? அது எப்பயுமே எனக்கு அந்த மைண்டில் உண்டு. ம். அதனால் மாண்டேஜ் ஷாட்ஸ் தான் நான் நிறைய எடுத்தேன். ம். அதில் ஒன்று தான் அது ஃபஸ்ட்டு ஷாட்டு. மேலே வந்தவரும் அந்தவங்க 2 பேரும் கீழே உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. ம். அங்கேருந்து அப்படியே மியூசிக் போகும். இப்படி தான் அது ஃபஸ்ட்டு ஒரு 2-3 டேஸுக்கு வெறும் மாண்டேஜ் சாங்ஸ் தான் எடுத்தேன். ம். ம். சாங் கார்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் சீன்ஸ் எல்லாம் மெதுவாக போனேன். அந்த படத்துல சாங்ஸ் எல்லாமே கொஞ்சம் நல்ல ஹிட் இல்லையா? ஆமாம், சூப்பர் ஹிட். இளையராஜா சாரோட அந்த மியூசிக்ல ரொம்ப அழகாவே இருக்கும். அந்த படத்துல உங்களுக்கு பிடிச்ச சாங்ஸ்னா எது சார்? ஆனந்த ராகம், அது எல்லாருக்குமே ஃபேவரட். கோடைகால காற்று, ம். ம். எல்லா சாங்ஸுமே எனக்கு பிரமாதமான சாங்ஸு. ம். ம். பர்டிகுலர் காட்டுறேன்னு ஆனந்த ராகம் தான் இன்ன வரைக்கும் போயிட்டு இருக்கு. ஆமா, இன்னி வரைக்கும் எங்களோட பிளேலிஸ்ட்லயே இருக்கிற சாங் அது. சார் ஆக்சுவலாக நீங்களும் பி. வாசு சாரும் நல்ல ஒரு நண்பர்களாக தொடங்கி அப்படியே ஏன் சார் கொஞ்சம் விலகிட்டீங்க? திடீர்னு வந்து தனித்தனியாக மூவி பண்ணிட்டு இருந்தீங்களே. இல்லைம்மா, நாங்கள் 2 பேரும் சேர்ந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6-7 படம் பண்ணோம்மா. ம். ம். அதில் வந்து ஒரு படம் தெலுங்கு படம் வேறு, சாகசமே ஜீவிதம்னு சொல்லிட்டு. ம். இப்போ பாலகிருஷ்ணன் இருக்கார்ல, ம். அவரை நாங்கள் தான் ஹீரோவா தெலுங்கில் கொண்டாந்தோம். ஓ, அப்போ ஃபர்ஸ்ட். ஆமாம், என்டி ராமராவ் பையன் ம். அவரை நாங்கள் தான் ஹீரோவாக்கணும் முதல்ல. ம். ம். சாகசமே ஜீவிதம்னு பேர். ஓகே. அந்த படம் முடிஞ்சு அதுக்கப்புறம் சிவாஜி ப்ரொடக்ஷன்ஸில் நீதி நிழல்னு ஒரு படம் பண்ணோம். ம். ம். சிவாஜி சார் பிரபு எல்லாம் வச்சு. அந்த படம் முடிஞ்ச பிறகு என்னென்னா ஒரு கன்னட படம் ஸ்டார்ட் பண்ணார் வாசுவோட அப்பா. அவர் கன்னடத்தோட படத்தை ப்ரொடியூஸ் பண்ண சொல்லிட்டு பிளான் பண்ணி பேசியிருந்தோம். டிஸ்கஷன் வந்து எல்லாம் போயிட்டு இருந்தது. அப்புறம் ஒரு நாள் போனேன், வாசு வீட்டுக்கு போயிட்டு அங்கே தான் ஸ்கிரிப்டெல்லாம், அங்கே தான் ஆஃபீஸு.
ஸ்கிரிப்ட்லாம் கனெக்ட் பண்ணிவிட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டேன். அப்புறம் ஒரு 2 டேஸ் கழித்து நான் வேறு ஏதோ கமலையோ யாரையோ பார்க்க போயிட்டு வீட்டுக்கு வரும்போது வீட்டில் என் பிரதர் வந்து வாசு வீட்டிலேருந்து லெட்டர் வந்துச்சுன்னு கொடுத்தாரு. அதில் வாசு எழுதியிருந்தான், இந்த மாதிரி நம்ம நான் இருந்தோம், அது இருந்தால் இதாக இருந்தால் இதாக இருந்தோம். பட் எங்கள் ஃபாதர் வந்து என்னை தனியாக பண்ணணுன்னு ஃபீல் பண்ணுறாரு. ஓகே, புரியுது. நீ தனியாக இந்த படத்தை பண்ணுன்னு சொல்லிட்டாரு. எனக்கு என்ன பண்ண தேவைதான் என்ன. நான் சொன்னேன், தாராளமாக பண்ணுப்பா, யாரையும் கட்டி போட முடியாதுல்ல. நீ தாராளமாக பண்ணுன்னு சொல்லி நான் தான் இது பண்ணேன். அப்படி விட்டோம், அப்படி தான் போனேன். மற்றபடி எந்த பிரச்சனைகளையும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஓகே ஓகே. உங்களோட ஃபர்ஸ்ட் மூவி டைரக்டராக என்ன சார்? கடமை கண்ணியம் கட்டுப்பாடு. ஓகே ஓகே. அது மலையாளத்தோட ஒரு ரீமேக் இல்லையா? ஆனாள். ஓகே ஓகே. அதில் நீங்கள் சத்யராஜ் சாரை தான் வந்து ஹீரோவாக சூஸ் பண்ணியிருக்கீங்க. அதுக்கு என்ன சார் ரீசன்? இல்லை அப்போ வந்து விக்ரம் ஷூட்டிங் நடந்தது. இப்போ எனக்கு ஒன்று என்னை பற்றி தெரிஞ்சுக்கணுமா, கமல் படங்கள் எல்லா படங்களையுமே என்னோட பங்களிப்பு இருக்கும். கண்டிப்பாக. அது வந்து யார் டைரக்டராக இருந்தாலும் சரி, இன்வேரியபிளி அது என்னோட அவர் கூப்பிட்டு பார்த்துக்கோன்னு சொல்லிவிடுவார். கண்டிப்பாக. விக்ரம் பர்டிகுலர் வந்து ராஜ்கமல் ஃபிலிம்ஸோட. ஏன்னா முதல் ஹாசன் பிரதர்ஸ் அவங்க ஆரம்பித்த போது, கமல் சார் ஹாசன் பிரதர்ஸ் ஆரம்பித்த போது ஒரு படம் பிளான் பண்ணி பிபி சீனிவாஸ் இவங்கெல்லாம் போட்டு அதை ஒரு படம் பிளான் பண்ணி போச்சு. அந்த படம் ஹாஃபே நின்று போச்சு. சிங்கர் சீனிவாசன் டைரக்டர். பட்டு படம் ஹாஃபேல ட்ராப் ஆயிடுச்சு. அப்படி இருக்கும்போது ஒரு தடவை கமல் வந்து கூப்பிட்டு அமிச்சார். போனேன், என்னப்பான்னு கேட்டேன். இல்லை இந்த மாதிரி அந்த படம் நின்று போச்சு, மறுபடியும் அதை வேறு மாதிரி பண்ணணும். சரி, நான் தான் சொன்னேன், அது எதுக்கு நான் என்ன பண்ணணும். இல்லை இது ஒன்றும் இல்லை, நீ எனக்கு கூட ஸ்கிரிப்ட் ஒர்க் பண்ணி கொடுக்குறியான்னு. அந்த கதையை என்னன்னு சொல்லுங்கன்னு சொன்னேன். அவங்க அவுட்லைன் சொன்னாங்க. நான் சொன்னேன், எனக்கு 2 டேஸ் டைம் கொடு அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு இன்னொரு ரமணன் என் ஃப்ரெண்டு இருந்தார், அவர் இப்போ இறந்துட்டார். நானும் அவரும் சேர்ந்து ஒரு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி ஒரு 2 டேஸ் கழிச்சு கொண்டு போய் கொடுத்தேன். சிங்கர் சார் வந்து அது பிரமாதமாக நல்லா இருக்குன்ட்டார். அதான் ராஜபார்வை. அதே சமயத்தில் அவங்க இன்னொருத்தையும் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு, வேறு ஏதோ ஒரு ஸ்கிரிப்ட் கொடுத்துருக்காரு இதே கதையை. அது வேணான்ட்டாங்க, இந்த கதையை ஓகே பண்ணிட்டாரு. ஸோ அந்த படத்துக்கு ராஜபார்வைக்கு வந்து ஸ்கிரிப்ட் டைலாக்ஸ் நான் தான். ஆமாம். ஸோ அதுலேருந்து எல்லா கமலோட படங்கள்லையும் என்னோட பங்களிப்பு கொஞ்சம் இருக்கும் ஏதாவது ஒரு இதில். விக்ரம் வந்து அவுட் அண்ட் அவுட்டு ஆல்மோஸ்ட் ப்ரொடக்ஷன் தான் நான் பார்த்துக்கிட்டேன் மாதிரியே தான் ஆச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது சத்யராஜ் வச்சு படம் பண்ணணுன்னு கமல் ஆசைப்பட்டார். அப்போ சொன்னார், நீ டைரக்ட் பண்ணு, சத்யராஜ் வச்சு ஒரு படம் பண்ணார். சரின்னு சொல்லிட்டான். அதுக்கப்புறம் தான் அவருக்காக கதைகள் தேட ஆரம்பித்தோம். பெருசாக கதைகள் ஒன்றும் செட் ஆகலை. ஏன்னா அவரோட அப்போ இருக்கிற இது வந்து அப்போ வில்லனாக இருந்தார், அவர் ஹீரோ ஆகணும் இவ்வளோ இதில். அப்புறம் தான் யாரோ சொன்னாங்க, அந்த படம் நல்லா அங்கே பாருங்கன்னு. அதை பார்த்து நல்லா இருந்ததுன்னு அந்த படத்தை வாங்கி அவரை பண்ணோம். ஆழ்நாழின் பேர், சசியோட டைரக்டர். சார், ஒரு 50 வருடங்களாக உங்களுக்குமான கமல் சாருக்குமான ஒரு நட்பு தொடருது இல்லையா? பை டச்சுட் இது அப்படியே தொடரணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன். அதாவது 80களில் 90களில் கொடி கட்டி பறந்தவங்க ரஜினியும் கமல் சாரும். அதில் ஒருத்தர் உங்களுடைய ஒரு 50 வருட கால ஒரு நண்பர். இந்த நட்பு எங்கேருந்து சார் ஸ்டார்ட் ஆச்சு? ஆக்சுவலி 1969 நான் எஸ்எல்சி ஃபெயில். அவர் வந்து 8th 9th ஸ்கூல் ட்ராப் அவுட்டு. அங்கே மணி ஸ்ட்ரீட் காலேஜ்னு ஒன்று இருந்தது. அப்போ இங்கே இப்போ ராஜ் பார்க் ஹோட்டல் நம்ம மியூசிக் அகாடமி பக்கத்தில். அந்த ஹோட்டலுக்கு பின்னாடி வந்து மணி ஸ்ட்ரீட் காலேஜ்னு ஒன்று இருந்தது. நான் அதில் போய் வந்து ஜாயின் பண்ணுறேன். அப்போ ஸ்ட்ரீட் காலேஜ் சேர்ந்து அதுக்கப்புறம் தான் பியூசி கிசி அதுக்கு போகணும். இவர் வந்து ஆந்திரா மெட்ரிகுலேஷன் எழுதுறாரு. 2 பேரும் அடுத்தடுத்த தெரு. அவர் எழுதான்னு சொல்ல, நான் சீத்தமா ரோடு. முந்தி அப்போல்லாம் என்னென்னா அவர் அந்த பக்கம் ரோட்டில் போகும்போது பார்ப்பார், சிரிப்பார். நம்ம ப்ரொடியூசர் வீடுன்னு அவருக்கு தெரியும், அதனால் அவர் கொஞ்சம் இதாக பார்ப்பார். நான் வந்து அந்த படத்தில் நடித்தார், அந்த நடிக்கிற போகிற அது பார்ப்பேன். கழுத்தூர் கண்டமாக அது பார்ப்பேன். இப்படி இருக்கும்போது ஒரே காலேஜ் இருக்கும்போது 2 பேரும் சேர்ந்தே தான் போவோம். நான் வந்து மத்தியானம் தான் காலேஜ். ஸோ மத்தியானம் லஞ்சு முடிச்சுட்டு அவர் இது பண்ணிக்கிட்டு 2 பேரும் பேசிக்கிட்டே நடந்து
காலேஜ் போவோம். ஓகே. ஆ, ஆ. ஸோ அப்போ ஆரம்பித்தது வந்து இன்ன வரைக்கும் போயிட்டுருக்கு. அவரோட படங்கள்ல வந்து கமல் படம்னா சந்தான பாரதி இல்லாம இல்ல அப்படின்ற மாரி நீங்க ஏதோ ஒரு சின்ன கேரக்டராவது பண்ணிடுவீங்க. ஆரம்ப காலத்துலேருந்தே அவரோட படங்கள் நெறைய பண்ணியிருக்கீங்க. அவர வச்சு குணா பண்ணணும் அப்படின்னு நீங்க நெனச்சீங்களா? அவருக்காக எழுதப்பட்ட கதையா அது? இல்லை, நிறைய பேர் அப்போ நான் டைரக்ட் பண்ணிட்டு இருக்கும்போது நிறைய பேர் கேட்டாங்க, ம். நீங்கள் ஏன் கமலை வச்சு படம் பண்ண மாட்டேங்கிறீங்கன்னு. ம், ம். எனக்கு கமலை வச்சு படம் பண்ணும்போது எனக்கு இந்த யூஷுவல் ரெகுலர் படங்கள் பண்ணணும்னு எனக்கு ம். விருப்பம் இல்லை. ம். ஏதாவது மூன்றாம் பிறை மாதிரி ஒரு வித்தியாசமாக ஏதாவது பண்ண முடிஞ்சால் ஓகே. பண்ணலாங்கிறது தான் ஐடியா. ம். அது நிறைய பேர் கேட்கும்போது அதை தான் சொன்னேன் நான். ம். அப்படி இருக்கும்போது கமல் திடீர்னு கூப்பிட்டு அமிச்சார். நான் இப்போ மதுரையில் இருந்தேன், ஏதோ ஒரு ப்ரோக்ராம் போயிருந்தேன். ம். ஒரு தான் வர சொன்னார்னா வந்து கேட்டேன், என்ன மேம் ஒரு கதை இருக்கு நீ கேளு, பிடிச்சிருந்தா நீ பண்ணு ம். ம். அப்படின்னாரு. அதுதான் குணா. ஓகே, ஓகே. கமல் தான் ஹீரோன்னு நீங்க ஃபர்ஸ்ட்டே டிசைட் பண்ணது தான் அது. ஆமாம், அவருக்கான வந்த கதை தான் அது. ஓகே, ஓகே. ம், ம். ஸோ அவர் தான் கூப்பிட்டு நீ அதை பண்ணுனாரு. ம். இல்ல சார், அவர் அவ்ளோ ஃபேரா இருப்பாரு. ரொம்ப அழகா இருப்பாரு. அவர் வந்து 80ஸ்ல வந்து ஒரு லக்கியான, ஒரு சாமான ஒரு ஆக்டர் இல்லையா? அவரு வந்து கருப்பு கலர்ல அப்படியே காமிச்சிருப்பீங்க. ஆமாம், அந்த கேரக்டருக்கு வந்து ஒரு வித்தியாசமாக கவர்ந்துக்கொள்ள அது இன்னும் கேட்டால் விக்கில் கூட கொஞ்சம் ஒரு பல்ஜு கொடுத்துருப்போம் தலையில். ம், ம். எனக்கு சின்ன வயசில் அடிபட்டதுலேருந்து அவர் அந்த மாதிரி ஆகிட்டான்னு கதையில் வரும். ம், ம். அதனால் அவருக்கு கலரே டோனே மாற்றி தான் ஷூட் பண்ணோம். ஓகே, ஓகே. இல்ல சார், அது வந்து நம்ம கொடைக்கானல்ல போய் அந்த அந்த குணா குகையில தான் வந்து நம்ம ஷூட் பண்ணணும்னு ஃபர்ஸ்ட்டே டிசைட் பண்ணிட்டோம். இல்லை, குணா குகைங்கிறது வந்து அந்த கதைப்படி ஹீரோ வந்து அந்த பொண்ணை கடத்திக்கொண்டு ஒரு குகையில் வைக்கிறார். ஓகே. ஓ! அங்கே வச்சு பார்த்துக்கிறாருன்னு தான் கதை. ம், ம். ஸோ இதுக்காக நம்ம கொடைக்கானல் போய் லொக்கேஷன் பார்த்துக்கப்போம். அங்கே போகும்போது ம். முதல்ல நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணது வந்து அந்த சர்ச்சுக்கு ஒரு ஹில் டாப் மேலே ஒரு சர்ச் இருக்கும். ம். பழைய சர்ச், ஓல்டு சர்ச் ம். கதையில். ம். அந்த இடத்த தான் செலக்ட் பண்ணோம். ஓகே. அந்த சர்ச்சே நாங்கள் போட்ட செட்டு தான். ஓகே. ஓ! ஓகே, ஓகே. ஃபைன். ம். அந்த இடத்த செட் பண்ணி அங்கே செட்டு போடணும்னு சொல்லி நான், ஆர்ட் டைரக்டர், கேமராமேன், கமல் சார், ம். ப்ரொடியூசர் எல்லாம் 4 பேர் தான் போனோம். போய் பார்த்து அதை செட் பண்ணோம். ம். எனக்கு அதுக்கப்புறம் வந்து நான் மத்தியானம் லஞ்சு முடிச்சுட்டு பார்த்து குகை பார்க்கலாம் என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு போது நாங்கள் என்ன டிஸ்கஸ் பண்ணோம்னா, ஒரு ராக்கி பிளேஸ் இருந்ததுன்னா அதை பக்கத்துலேயே நம்ம ஒரு குகை செட் பண்ணிடலாம். ம். ஆர்டிஃபிஷியல் குகை நம்ம செட்டு போட்டலான்னு தான் பிளானு. ம். ம். ஸோ மத்தியானம் லஞ்சு முடிச்சுட்டு உட்காந்துருக்கும்போது ஒருத்தர் வந்தார். ம். வணக்கம் சார், நான் கைடு சார். இங்கே நீங்கள் ஷூட்டிங் வந்திருக்கீங்களா சார்? ஆமாம். லொக்கேஷன் பார்க்குறீங்களா சார்? ஆமாம். எந்த மாதிரி லொக்கேஷன் பார்க்குறீங்க சார்? அப்படின்னா நான் சொன்னேன், இந்த மாதிரி வேணும், ஒரு குகை மாதிரி இருந்தால் நல்லா இருக்கும், யோசிக்கிறேன் சார். நான் வந்து ட்ரெக்கிங் கூப்பிட்டு போவேன். ம். அங்கே நான் போகிற இடத்துல பக்கத்தில் குகைகள் பார்த்துருக்கேன். ம். நீங்கள் வேணால் வாங்க, உங்களுக்கு கூப்பிட்டு போகிறேன்னாரு. ஓகே. அவர் கூப்பிட்டு போய் காமிச்சது தான் அந்த குணா குகை. ஓகே. டெவில்ஸ் கிச்சன் ஒரு டெவில்ஸ் கிச்சன் இருந்தது. அதுக்கு பின்னாடி அப்படியே ஓகே. அதுக்கு பின்னாடி தான் இந்த குணா குகை இருந்துச்சு. ம், ம்.